சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. வேட்டையனை முடித்திருக்கும் அவர் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. தனது கரியரில் இந்த 2 படங்களுமே மெகா பிளாக் பஸ்டர் ஆகும் என்ற உச்சக்கட்ட நம்பிக்கையில் இருக்காரு அவர். இந்த சூழலில் திடீரென அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை உருவாக்கியிருக்கு. எதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, வாங்க இந்த பரபரப்பான விஷயத்தை நம்ம உடனே தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெயிலர், லால் சலாம் ஆகிய 2 படங்களில் ஜெயிலரில் ஹீரோவாகவும் லால் சலாமில் கெஸ்ட் ரோலையும் நடிச்சிருந்தார். இந்த 2 படங்களில் ஜெயிலர் மெகா ஹிட் ஆனது. ஆனால் மகள் இயக்கத்தில் அவர் நடித்த லால் சலாம் ஃப்ளாப் ஆனது. இருந்தாலும் ஜெயிலர் படத்தின் வெற்றி ரஜினிக்கு உற்சாகத்தையே கொடுத்தது. ஏனெனில் அதற்கு முன்னர் வெளியான அண்ணாத்த தர்பார் உள்ளிட்ட படங்கள் படுதோல்வியை சந்தித்தது. ஜெயிலர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே தாசே ஞானவேலுடைய இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதில் அவரோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அபிராமி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. முதல் முறையாக ஞானவேலோட ரஜினி இணைந்திருப்பதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாக மாறி போனது. படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் அண்மையில் நடந்து முடிஞ்சது. அப்போது படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி டீசர் இல்லை. வழக்கமான கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக ரஜினியின் கெட்டப், மேனரிசம் என அனைத்துமே ஜெயிலர் படத்தை நினைவுபடுத்துவதாக விமர்சனங்கள் இருந்தது. மேலும் அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்திருந்தார். அதுவும் வரவேற்பு பெறாத சூழலில் ஏஐ மூலம் அமிதாப் பச்சனின் குரலை கொண்டு வந்தாங்க. சூழல் இப்படி இருக்க நாளை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. இதனை ரசிகர்களுக்கு பிடிக்க செய்திட வேண்டும் என்று ஞானவேல் ட்ரெய்லரை பார்த்து செதுக்கியிருக்காராம். மேலும் இந்நிலையில் ரஜினிகாந்த் திடீரென சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டிருக்காரு. வயிறு தொடர்பான பிரச்சனைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காகவும் அங்கு அவருக்கு சில பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அதே சமயம் ரஜினியின் உடல்நிலை சீராக இருக்குது என்றும் யாரும் பயப்பட தேவையில்லை என்றும் மருத்துவமனை நிர்வாகமும் அறிவிச்சிருக்காங்க. திடீரென அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால ரசிகர்கள் கொஞ்சம் அச்சத்துடனே இருக்காங்க. முன்னதாக வேட்டையன் படத்தை முடித்திருக்கும் ரஜினிகாந்த் இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதில் நாகார்ஜுனா, ஷவுஃபின் ஷாக்கர், ஸ்ருதிகாசன் என பலர் நடிக்கிறாங்க. கோலிவுட்டின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக லோகேஷ் இப்போது திகழ்ந்து வராரு. கமலுக்கு எப்படி தரமான படமான விக்ரமை கொடுத்தாரோ அதே போல தான் கூலி படத்தை ரஜினிகாந்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற முழு முனைப்போடு உயர்த்து வராரு லோகேஷ் கனகராஜ். மருத்துவமனையிலிருந்து விரைவிலே டிஸ்சார்ஜ் ஆக இருக்கும் ரஜினி சில நாட்கள் ஓய்வுக்கு பிறகு கூலி ஷூட்டிங்கில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை செலிப்ரேட் பண்ணிருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு ஷாக்கிங் நியூஸாக மாறி போனது. என்ன இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதுவும் இல்லை. அவர் பூரண நலமோடு இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிக்கு என்ன ஆச்சு? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ரஜினின்னு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.